ஹலோ டியர்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு இயல் 1 பாடத்தலைப்புகள் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, பலத்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரியா, இதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இன்பத்தமிழ். இப்போ நம்மளுடைய தாய்மொழி என்னது? தமிழ். இப்போது தமிழ் மொழியை வந்து நம்ம பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, இப்போ எப்படி ஒரு குழந்தையை நம்ம கொஞ்சிருமோ, கண்ணே மணியே முத்தே, அந்த மாதிரி தமிழையும் அந்த மாதிரி கொஞ்சிறாரு. தமிழுக்கு அமுதுன் பேர், நிலவுன் பேர், மனமும் பேர், இளமைக்கு பால், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒரு கவிதையாக சொல்லி இந்த பாடலாக வந்து அவர் தொகுத்திருக்காரு. சரியா, இந்த பாடலாக எழுதினவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேவா? இவருடைய இதில் பாருங்கள், தமிழுக்கு அமுதுன்னு பேர் வச்சுருப்பாரு. அந்த அமுதுன்னு எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, அது வந்து எங்கள் உயிருக்கு இணையானது. அமுதம் சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க, அந்தமாரி எங்கள் தமிழ் வந்து எங்கள் உயிருக்கே இணையானது, அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தமிழுக்கு நிலவுன்னு பேர். அந்த நிலவு வந்து சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஸோ நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் இருக்காது. ஸோ அந்த நிலவை வந்து நீர் கூட கம்பேர் பண்ணி தமிழை சொல்கிறாரு. அப்புறம் மனம்னு பேர். மனம் எதுக்குன்னா எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அப்புறம் வானத்து கூட ஒப்பிடுறாரு. வானத்து கூட ஒப்பிட்டா வந்து அது வானம் வந்து நம்ம இருளை நீக்கி ஒளிர செய்யும் இல்லையா, அதுமாதிரி நம்ம சோர்வை நீக்கி ஒளிர செய்யறது எதுனா நம்ம தமிழ் மொழி தேன் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அறிவுக்கு துணி கொடுக்கும் தோல் போன்றது. சரியா, அது உறுதிமிக்க வாள் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இது பாருங்கள், இது கண்டிப்பாக வரும். இவருடைய இயற்பெயர் என்னதுன்னா சுப்புரத்தினம். இவர் வந்து கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அவர் பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்ட்டு மாற்றி வச்சினார். அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் கவிதை மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஓகேவா? இவர் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். என்னென்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் பொதுவான கருத்துக்களுக்கும் பகுத்தறிவுக்கும். சரியா, இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்பட்டார். இவரை வந்து பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இவருடைய கவிதை பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. சரியா, இந்த பாரதிதாசன் கவிதைகளில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறங்க நிர்மித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு. சரியான விடை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று, இதை பிரித்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் போன்றது. ஓகேவா? ஒத்த ஓசையில் முடியும் ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக. பேர் நேர், வான் தோல். ஓகேவா? வான் தேன், தோல் வால். நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி. இதில் வந்து தமிழை வந்து கும்மி அடித்து போற்றி பாடுவது ரொம்ப மகிழ்ச்சி தருவதாகும். சரியா, இந்த பாட்டு பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு பெண்கள் வந்து கும்மி அடித்து பாடுற பாட்டு. இதில் பாருங்கள், ஆழிப்பெருக்கு, கடற்கோள், மேதினி, உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இந்த செயல் அப்படி படித்து பார்த்துக்கோங்க. இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார், பாவலரேருன்னு சொல்லுவாங்க. அவருடைய சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி எந்த மொழினா தமிழ். ஸோ பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ். பொய்மை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கான பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டோடு சேர்த்து கும்மி அடித்து பாடுறாங்க. ஸோ இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு சொன்ன பெருஞ்சித்திரனார். இவருக்கு வந்து இயற்பெயர் மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியபுத்து, நூறாசிரியம், அப்புறமா இந்த நூல்களை இயற்றியிருக்காரு. தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர்.
ஓகேவா. இந்த பாட்டு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி வந்து கனிச்சாறு என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேவா. தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிற்கும். 8 திசை 8 கூட்டல் திசை 8 திசை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வளர்த்தமிழ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூத்த மொழி இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, சிறப்பானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளே ஒன்று தான் சொல்கிறாங்க. மூத்த மொழி, எளிய மொழி, அந்த மாதிரி சீர்மை மொழி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வராங்க. உலகத்தில் வந்து ரொம்ப 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழ் மொழி சிறப்பு மிக்க செம்மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது வந்து பாரதியார் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டது அப்படின்ட்டு அவர் வந்து இந்த பாடலாகவே பாடியிருப்பார். இப்போ பாருங்கள், மூத்த மொழினா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் இதுதான் தலைமை வகிக்கும். நம்ம தமிழ் மொழி தான் தலைமை வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். இப்போது எதை வச்சு அவங்க தொன்மையான மொழி நம்ம சொல்கிறாங்கன்னா, நம்ம மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் நமக்கு பழமையான நூல்னால் அது வந்து இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல். ஆனால் நமக்கு முன்னாடியே தமிழில் இலக்கிய நூல்கள் வந்து இருந்திருக்கணும் இல்லையா? அந்த இலக்கணம் இருந்திருந்தால் தான் இலக்கியமே நமக்கு கிடச்சிருக்கும். இலக்கிய நூல்களே இருந்திருக்கும். இலக்கணம் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்துக்கு முன்னாடியே இலக்கிய நூல்கள் வந்து இருந்திருக்க வேண்டும். அப்போ வந்து எவ்வளோ தொன்மையான மொழி அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க. ஓகே, வளர்த்தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் வந்து மூத்த மொழி, இனிமையான மொழி, எளிமையான மொழி, தொன்மையான மொழி, சீர்மை மிகு மொழி, வளர்மொழி, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கள் மொழி போல் ஒரு ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை, இது வந்து வேறு எந்த மொழியிலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறாரு. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் தமிழ் மொழி தான் எல்லா மொழிகளுக்குமே மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையான மொழியும் எங்கள் தமிழ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது எளிமையான மொழியும் தமிழ் தான். இப்போ பாருங்கள், தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் உகந்த மொழி. சரியா. இதுலேயே வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்றாங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள்னால் வலது பக்கமாக போகிறதுனால ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் டா, யா, ழா. ஓகேவா. ஆனால் பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் வந்து வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்கள், தமிழில் வந்து தொல்காப்பியம் தான் ஃபஸ்ட்டு ஆளப்பட்ட இலக்கியம். தொல்காப்பியத்தில் தமிழின் கிளவியும் அதனூற்றரே. சரியா, மேற்கோள். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் வஞ்சிகாண்டம், அதுக்கப்புறம் அப்பர் தேவாரம். ஓகேவா. சீர்மை மிகு மொழி. சீர்மை மொழினா ஒரு ஒழுங்குமுறையை குறிக்கும். இப்போ உயர்திணையின் எதிர்சொல் தாழ்திணை. உயர்திணைனா மனிதர்கள், மக்கள், அந்த மாதிரி 6 அறிவு படைத்தவங்களாம் உயர்திணைன்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுலாம் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எதிர்ச்சொல் வந்து தாழ்திணை. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அக்ரிணையை அல் கூட்டல் திணைனா உயர்வு அல்லாத திணை என்று பெயர் வச்சாங்க. இப்போ பாகற்காயை பாக கூட்டல் அல் கூட்டல் காய், கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பில்லாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தமிழில் பெயர்கள் உள்ளன. ஃபஸ்ட்டு ஒரு பூ எப்படி மொட்டுலேருந்து அரும்புலேருந்து ஆரம்பித்து கீழே உதிர்வது வரைக்கும் 7 ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு. இதில் பாருங்கள், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், அப்புறம் செம்மல், இந்த மாதிரி 7 ஸ்டேஜ் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழிக்கும் ஃபஸ்ட்டு தொல்காப்பியம், அதுக்கப்புறம் நன்னூல் உள்ளிட்ட 8 தொகை, 10 பாட்டு, திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு 7 நிலைகளை கொண்டுள்ளது. இப்போ பாருங்கள், மா அப்படின்னா அந்த ஒரு சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மீன்மை, வயல், வண்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு சொல்லுக்கு எத்தனை பெயர் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இது வந்து வளமையான மொழி அப்படின்றதுக்காக நம்ம தமிழ் மொழியை பூ கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்தது பாருங்கள், வளர்மொழி. இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். சரியா. இசைத்தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஒரு ட்ராமாவாக நம்ம பார்க்குறது நாடகத்தமிழ். சரியா. இது 3 தான். இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகேவா. மொழிகளின் கணினியில் பயன்படுத்த வேண்டும். கணினியில் பயன்படுத்த வேண்டும்னா இப்போ பாருங்கள், புதுமை இணையம்னா நம்ம இன்டர்நெட்டுன்னு சொல்லுவோம். முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சார்ஜ், தேடுபொறினா
தேடி போகிறீங்கன்னா சர்ச்னு வரும். செயலி ஆப்பு, தொடுதிரை வந்து டச் ஸ்க்ரீன், இந்த மாதிரி நம்ம கணினிலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு அது வந்து நம்மளுக்கு முகநூல் அப்படின்னா தெரியாது, புலனம்னா தெரியாது, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னா தான் தெரியும். ஸோ இதுலேயும் நம்ம கணினிலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க புதுமை மொழின்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்துக்கணும். தாவர இலைப்பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழைக்கு இலைன்னு சொல்லணும். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை வகையை சேர்ந்தது. அருகு, கோரை, புல் வகை. அருகு புல்லுன்னு சொல்லணும், கோரை புல் சொல்லணும். நெல், தாள் சொல்லணும், வரகு, தாள். நெல் தாள், வரகு தாள். மல்லி, தழை. சப்பாத்தி, கள்ளி, தாழை, மடல். தாழை மடல், சப்பாத்தி, கள்ளி, மடல் சொல்லணும். கரும்பு, தோகை, நாணல், தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு, கூந்தல். கமுகுனா பாக்கு. ஓகேவா? அப்புறம் தமிழ் எண்களை அறிவோம். இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சதுக்காக. ஒன்றுனா கா, 2 இது எப்படி நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்கிறேன். கடுகு, உளுந்து, ngமச்சி, சமச்சி, ருசிச்சி, சாப்பிடி, என்று, அவள், கூறினால், கயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகேவா? கனவு பழித்தது. இதில் வந்து தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகமும் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. சரியா? தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? அதாவது இவ பேர் வந்து இன்சுவை. இவ வந்து அவங்க அத்தைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். என்ன எழுதுறான்னா, அவள் வந்து அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கான். ஆனால் இவன் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறான். அதனால் தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுனால நம்மளால் அது சரியாக கொண்டு போக முடியுமா, சாதிக்க முடியுமா, தமிழில் படித்த என் கனவு நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு லெட்டர் எழுதுறான். அவங்க அத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு பதில் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஐம்பூதங்கள் குறித்து தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். உலக உயிர்கள் வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் கூறியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐம்பூதங்கள் என்னது? நிலம், நீர், தீ, காற்று, வளி. சரியா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஸோ இது என்ன சொல்கிறாருன்னா, நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து இந்த அறிவியலை பற்றி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த அறிவியலை வந்து தமிழ் கூட ஒப்பிட்டு சொல்கிறாரு தொல்காப்பியர். சரியா? அது கூட இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களையும் வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை ஆகிய இலக்கியங்களில் இச்செய்தி வந்து கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திரவ பொருட்கள்லாம் என்னது? நீர். இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் நம்ம அழுத்தினாலும் அவற்றுடைய அளவை வந்து சுருக்க முடியாது. இதே திடப்பொருளோட அளவு அழுத்தினா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ மாவுனா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும். இதே திரவ பொருள்லாம் லிக்விடாக இருந்தாலும் அது வந்து என்ன தான் நம்ம அழுத்தி ஏற்றி பண்ணாலும் அதை வந்து அளவை சுருங்க முடியாது என்ற கருத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி அப்படின்றாங்க. சரியா? அது வந்து கார்40 அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் என ஔவையார் தம் பாடலில் கூறுகிறார். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, கார்40. இது வந்து ஔவையார் சொன்னது. அதுக்கப்புறம் வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு 10. சரியா? அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, போர்க்காலத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 18 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியா? அதுக்கப்புறம் கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது வந்து நச்சினையில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சுறாமீன் தாக்கியதுனால ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தச்ச செய்தி வந்து நற்றினையில் நூலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் கலீலியோ. அவர் என்ன சொல்லி பார்ப்பாங்க, திணையளவு போதான் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இப்போ வந்து நம்ம திணையளவு போதா அப்படின்னா என்னது? சின்னதாக இப்போ தொலைவில் உள்ள ஒரு பொருளுடைய உருவத்தை கிட்ட இருக்கிற ஒரு பனித்துளி, இப்போ மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தில் இங்கே வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க ஒரு சின்ன ட்ராப்பில் வந்து அந்த மரத்தோடைய நிழலை இந்த காட்டும். அதுதான் திணையளவு போதான் சிறு புல்லுக்கு மேலே இருக்கிற அந்த துளி தண்ணி வந்து அந்த மரத்தோடைய நிழலையே வந்து அதில் காட்டும், பனையளவு காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அறிவியல் தானே. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தமிழ் மொழியில் தானே இருக்குது, அப்போ ஏன் உன்னால் சாதிக்க முடியாது, உன்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க அத்தை வந்து அவளுக்கு மோட்டிவேஷனாக ஸ்பீச் லெட்டர் கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்: மீனாள் குடியரசுத் தலைவர்,
மேத்தகு டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம், ஆவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இவங்களாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான். இவங்களாம் ஏன் சாதிக்கலையா? எல்லாரும் சாதிக்க முடியும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது, நம்ம தமிழில் படித்தாலும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து அவளுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கை சிவன். ஓகேவா, தேங்க்யூ. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரியா, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும். சரியா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா, எழுத்து என்னது? ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஓகேவா, உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்து எத்தனை? 12 எழுத்துக்கள் மொத்தம். மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள். ஓகேவா, இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளுக்கு ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஓகேவா, இப்போ இதில் எதெல்லாம் குறியில்? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், நெடிய ஓசையுடைய எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள்னா ஆ, இ, உ, ஏ, ஓ வரும். இது வந்து குறுகி ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ நீண்டு ஒலிக்கும். உச்சரிப்பு வந்து கால அளவு கொஞ்சம் அதிகமாக நீண்டு ஒலிச்சா அது நெடில் எழுத்துக்கள். ஸோ இதுக்கு என்ன இதுனா மாத்திரை. இதுக்கு மாத்திரை வச்சு நம்ம சொல்லலாம். இதுக்கு குறில் எழுத்துக்களுக்கு வந்து 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு வந்து 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இப்போ மெய்யெழுத்துக்கள் எடுத்திங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 பிரிக்கலாம். வல்லின எழுத்துக்கள் கசட தப்பற, மெல்லின எழுத்துக்கள் ஞன நமன, இடையின எழுத்துக்கள் எரள வழல. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அதுக்கப்புறம் பாருங்க, கசட தப்பற வல்லினம் ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து அப்பா இப்போ வருதா, அப்பா வந்து வன்மையாக இருக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ வல்லினம். ஞன நமன வந்து இடையினம், ஞன நமன இம் அம்மா வருதா, அம்மா வந்து மென்மையாக இருப்பாங்க, அப்போது மெல்லினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற இரல வாழ இடையினம். சரியா, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கிறதுனால இது இடையினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள். 216 எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, உயிர்மெய் எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில். ஓகேவா, உயிர்மெய் குறில்னா மொத்தம் 18. காலேருந்து நான் வரைக்கும் அது எத்தனை வரும்? நம்ம குறில் எத்தனை படித்தோம்? 5 10. ஆ, இ, உ, ஏ, ஓ படித்தோமா? அப்போது 5 குறில் 18 × 5 90 வரும். மெய் வந்து பார்க்கும்போது அதில் நீண்ட நெடில் எழுத்துக்கள் 7 10. அப்போது 18 × 7 126 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்களாக வரும். ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்ததுன்னா 90 + 126 216 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேவா, உங்களுக்கு வந்து புரியலனா இது இப்போ வந்து 18 கூட்டல் 5 போட்டோம் இல்லையா, 18 இதில் என்னென்ன வரும்னா காலேருந்து நான் வரையும் எடுத்துக்கிற எழுத்துக்கள் வந்து 18 எடுத்திருக்கேன். அதில் எது இதெல்லாம் வரும்னு சொன்னேன்னா குறுகிய ஓசை வந்து கா, கி, கு, கே, கை வராது, கோ வரும். சரியா, பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெடில் எழுத்துக்கள் வரும். அது 18 × 7 வரும். ஓகேவா, 126 வரும். இது வந்து 90 வரும். டோட்டலாக நமக்கு எத்தனை வரும்னா 216 எழுத்துக்கள் வரும். ஓகேவா, உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ. தீ வந்து நீண்டு ஒலிக்குதான், ஸோ தீ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை சொன்னால் அரை மாத்திரை. ஓகேவா, பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, சுருங்க சொல்வது, நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. ஓகேவா, கலைச்சொல் அறிவோம். வலஞ்சொலினா கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின். தேடுபொறினா நம்ம அங்கே பார்த்தோம். சர்ச் என்ஜின்னா தேடுபொறி, முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப். இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதிரை, டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப்பு, மின்னஞ்சல்னா இமெயில். ஓகேவா, தேங்க்யூ.